திரு சேலம் மணிகண்டன், திண்டுக்கல் இடைத்தேர்தல் எப்படி திரு எம்ஜிஆருக்கு திருப்பு முனையா இருந்ததோ, மதுரை கிழக்கு மருங்காபுரி செல்வி ஜெயலலிதாவுக்கு திருப்பு முனையா இருந்ததோ, ஈரோடு கிழக்கு திருப்பு முனையா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. இப்ப அந்த திருப்பு முனைக்கான பதில் கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்கலாம்? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள், அருமை நெறியாளர் தம்பி தமிழரசன், சக விருந்தினர்களுக்கு, குறிப்பா அண்ணன் புகழேந்தி எல்லாத்துக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதாவது தம்பி, நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு முன்னாடி பேசின இன்னமும் அதிமுகவின் மேல உண்மையான அக்கறை கொண்டுள்ள திரு தராசு சியாம் அவர்கள் கேட்ட சில கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போலான்னு நினைக்கிறேன். அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன காரணம்னா, இப்ப புகழேந்தி ஏதோ காரணம்லாம் சொல்லிட்டதுனாலதான் அவர் வரலன்னாரு. நல்ல வேலை வந்து அவர் முகத்தை காமிச்சிருந்தாருன்னா அதிமுகவுக்கு டெபாசிட் போயிருக்கும். அதனால அவர் வராம ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா இரட்டை இலையோடைய டெபாசிட் கிடைக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல்ல நன்றிங்க. ரெண்டாவது, சியாம் சார் ஒண்ணு சொன்னாரு, கவர்ச்சியும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு போற்றுதலுக்குரிய தன்மையும் உள்ளதுதான் அதிமுகவுடைய தலைமையா இருந்தது அப்படின்னாரு. வாஸ்தவம், இந்த கட்சியை தொடங்கிய புரட்சி தலைவர் அந்த மாதிரி ஒரு போற்றுதலுக்குரியவர், அவரை கும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் அதே இது அப்படின்னா அதற்காக என்ன சார், நான் இதுக்காக தான் இந்த கேள்வி கேட்கறது, திசை திருப்ப கூடாது. அடுத்தது சினிமா தியேட்டர்லயே ஒரு தலைவரை தேடலாமா, இல்ல அஜித் நாளைக்கு தலைவராக கூப்பிட்டு இந்த கட்சிக்கு கொடுத்துடலாமா, இல்ல விஜய் கூப்பிட்டு இந்த கட்சியோட தலைவராக அறிவிச்சிடலாமா? காலத்தினுடைய மாற்றம். அன்று இந்த கட்சியை தொடங்கியவர் ஒரு எல்லோராலும் வணங்கப்பட்ட புரட்சி தலைவர், அந்த கட்சியுடைய நிறுவனராக இருந்தாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களும் அம்மா திரைத்துறையில இருந்து வந்ததுனால அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது. அவங்க தலைக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் சுத்துச்சு. அதுக்காக காலகாலமா சினிமா தியேட்டர்ல இருந்து அதிமுக தலைவரை தேர்ந்தெடுக்க முடியுமா என்ன? இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, உச்ச நீதிமன்றம் இந்த நேரத்தில் மென்ஷனிங் மெமோவுக்கு அது தீர்ப்பு கொடுத்திருக்கலாமா அப்படின்னு ஒரு மூத்த வழக்கறிஞர் தராசு சியாமண்ணன் கேட்டது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுல அவங்க சொன்னதை ஒரு வார்த்தையை அவர் மறந்து போயிட்டாரு. ஒரு கட்சியினுடைய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற ஜனநாயக உரிமை எந்த விதத்திலும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்க ஆர்டர் பாஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுதான் பதில். ரெண்டாவது, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நியாயமான கூற்று, அதுல வரும் வார்த்தையே கிடையாதுங்க. சுய பரிசோதனை செய்து கொள்வதை தம்பி தமிழரசன் கிட்டையும் சியாம் சார் கிட்டையும் என்கிட்டையும் சொல்லிட்டா எடப்பாடி பழனிசாமி பண்ணுவாரு. இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். நான் உங்க நியூஸ் 18 ஒரு ஸ்கூப் நியூஸ் வேணா ஒன்று சொல்றேங்க. நான் அறிந்தவரை புரட்சி தலைவர் அவர்கள் செய்யாத ஒன்றை, புரட்சி தலைவி அவர்கள் செய்யாத ஒன்று, ஒரு புது முயற்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வித்துட்டு இருக்காரு. நான் கேள்விப்பட்டேன். அது சொல்றதுல தவறு இல்லை. அதாவது தனக்கு பின் யார் இந்த இயக்கத்தை வழிநடத்துவார்கள் அப்படின்னு புரட்சி தலைவர் அதை பத்தி சிந்திக்கல, அம்மா அவர்கள் அதை பத்தி சிந்திக்கல. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மார்ச் மாதம் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஒரு காலத்தில் காங்கிரஸில் இளம் துருக்கியர்கள் என்று ஒரு 10 தலைவர்களை உருவாக்கினாங்க. சந்திரசேகர் கூட இந்த பேர் உண்டு. அந்த மாதிரி தன்னுடைய இயக்கம் அதிமுக ஒரு 10 இளம் தலைவர்களை அடையாளம் கண்டு வச்சிருக்காரு அவர் ஏற்கனவே. அவர்களை அடுத்த தலைமுறை தலைவர்களாக அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறாங்க. அவருடைய மகன் அல்ல, முதல்ல அதை சொல்லிடுறேன், அவருடைய மகன் கிடையாது, வாரிசு கிடையாது. நீங்க சொன்ன இளம் துருக்கியர்கள் இந்திரா காந்தி அவர்களுக்கு எதிராகவே போனாங்க. இதெல்லாம் இந்த கணக்கு எல்லாம் எப்படி சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல கணக்குனா சார், ஒரு கட்சியை வளர்த்துறோம், கட்சியை இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கு சார் கட்சி நீதிமன்றத்துல தான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மக்கள் மன்றத்துல நீங்க கட்சியே இல்லன்னு தான் திரு ஓ பன்னீர்செல்வம் திரும்ப அந்த அணியில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விஷயத்துக்கான முடிவை கண்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த இளம் துருக்கியர்கள் வரைக்கும் நம்ம போலாம். அது ரைட்டு. நீங்க அந்த மாதிரி ஸ்கூப் நியூஸ்னு சொல்லி இதெல்லாம் சொல்றீங்க, ரைட்டு. இப்ப அவங்க திரும்ப கேட்கிறாங்கல்ல, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு. ஏன் அந்த நிலைக்கு நீங்க வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு? தம்பி, இன்னைக்கு கோர்ட்டுக்கு மனோஜ் பாண்டியன் போன நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை கொஞ்சம் எனக்கு நினைவுபடுத்துங்க. நான் அதை பார்க்க முடியல. தம்பி, உங்களதான் கேட்கிறேன். சொல்லுங்க மணிகண்டன். அதாவது எதிர்த்தரப்பையே கேட்காம இது பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது எங்களுக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு நீதிபதிகள் அவ்வாறு பொதுக்குழு தீர்மானங்களுக்குள்ள நம்ம அப்புறம் போலாம் சார். இல்ல திரு மணிகண்டன், இல்ல நீங்க என் கேள்விக்கு வாங்க. நான் கேட்ட முதல் கேள்வி அதுதான். நான் டைரக்டா கேட்டேன், எப்படி திரு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல்லோ, செல்வி ஜெயலலிதாவுக்கு மதுரை கிழக்கு மருங்காபுரியோ, ஈரோடு கிழக்கு அப்படி இருக்குன்னு சேலம் மணிகண்டன் உள்ளிட்ட எல்லாருமே பேசுனீங்கல்ல. அந்த திருப்புமுனைக்கு என்ன பதில் நேரடியா கேட்கிறேன். நீங்க இடைத்தேர்தலுக்கு வாங்க.
திருப்பூர் அதுதான் திரு சியாம் சொன்னதுல தான் பதில் இருக்கு. கவர்ச்சிகரமான தலைவர்கள், புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி அந்த பின்புலத்திலிருந்து வந்தவர் இல்ல அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்கணும். சத்தியமா சொல்றேங்க, ஈரோட்ல நான் இருந்திருந்தேன்னா அப்படின்னா அதிமுகவின் தலைமையா திரு எடப்பாடி பழனிசாமியை தொண்டர்களும் அந்த பகுதி மக்களும் ஏற்கல அப்படிங்கறத அர்த்தம். இருங்க ஒரு நிமிஷம். ராஜாஜி ஒரு தேர்தல் என்ன சொன்னார்னா, பூணூல எல்லாரும் தூக்கி பிடிச்சு போய் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி ஈரோடு இடைத்தேர்தல் நான் இருந்தாலும் சத்தியமா கண்ணை மூடிட்டு கை சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபாங்க. எத்தனையோ பேர் லைஃப்ல செட்டில் ஆகிட்டான். ஒரு குடும்பத்துக்கு 50,000 ரூபாய் கொடுத்தப்ப யாரு சார் போய் கட்சி, அதாவது கட்சிக்காரன் மட்டும்தான் போட்டான். அதிமுக காரர் வாக்கு மட்டும்தான் அதிமுக வந்தது. பொதுமக்களுடைய வாக்கு முழுக்க வந்து பிரியாணிக்கும் அதுக்கு மேல கொடுத்த பரிசு பொருளுக்கும் இந்த ஒட்டுமொத்தமா ஒரு மாத்திர ஒரு குடும்பம் பெற்ற பரிசு மொத்தம் 50,000 நானே போட்டேன். பிரியாணிக்கு ஓட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்றது அந்த மக்களை கொச்சைப்படுத்துற மாதிரி சார். திரு மணிகண்டன், அவங்க மனசாட்சிக்கு தெரியுங்க. நீங்க அது என்ன கேள்வி கேட்டீங்கன்னா, ஈரோடு மக்கள் உண்மையாலுமே ஜனநாயகத்திற்கு வாக்களித்தார்களா பணநாயகத்திற்கு வாக்களித்தார்கள்? ஈரோடு மக்கள் ஓட்டு போட்டு கையில் இன்னும் ஈரம் கூட காயாம மை வச்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு தெரியும் தம்பி. இப்ப 44,000 ஓட்டு அதிமுக விழுந்துச்சு. அது எப்படி விழுந்துச்சு? முதலில் அதாவது ஒண்ணு அதுதான் சொல்றேன், கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டும் போட்ட ஓட்டு, பொதுமக்களுடைய ஓட்டு வரவில்லை. அது மொத்தமாக 10,000 வென்று விட்டது. அதுதான் சார் குறைஞ்சிருச்சு. போன வட்டத்தை விட இப்ப 15,000 குறைஞ்சிருக்கு. ஏன் குறைஞ்சிச்சு? ஏங்க 50,000 கொடுத்தா நான் கூட கண்ணை மூடிட்டு கை சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருப்பேங்க. அப்படி சொல்லுங்க. தொகுதியில் இருக்கிற அதிமுக தொண்டர்களும் கை சின்னத்துக்கு போயிட்டாங்களா? தேர்தல் வராதா? கரெக்ட். நான் தெளிவா உங்கள்ட்ட சொன்ன, அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டாங்க, பொதுமக்கள் ஓட்டு வரலன்னு சொன்னேன். சார் நீங்க தானே சார் சொன்னீங்க, நான் கூட கை சின்னத்துக்கு ஓட்டு போடுவேன் 50,000. நீங்க அதிமுக தொண்டர் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் இல்லையா? அப்ப நான் தொண்டர் சார். என்ன மாதிரியே மத்தவங்க வேலை போக மாட்டான் சார். அதிமுக காரன் என்ன மாதிரியே மத்தவங்க காசுக்கு ஆசைப்பட மாட்டான். நீங்க அதுக்குள்ள போறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு தலைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சார் ஒரு தலைவன் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, அந்த சட்டம் வட்டம் விட்டம் இதெல்லாம் விட்டுட்டு பொதுமக்களை போய் சந்திச்சு அவரோட தேனியில முதல்ல ஒரு 1000 பேர் ஒரு கூட்டம் போட்டு, அங்க ஒரு கூட்டம், இங்க சேலம் பக்கம்லாம் வரமாட்டார், இந்த பக்கம் உள்ளே வரமாட்டார், அதை விட்டுருங்க. அந்த அவருடைய தென் மாவட்டங்கள் ஒரு 1000 பேரை கூட்டிப்பார், என் பின்னாடியும் இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அவரை ஒரு தலைவரா மதிப்பாங்க. அவருக்கு இந்த கதை களத்திலும் இல்லை கட்சியிலும் இல்லாத ஒரு நபர். அதே மாதிரி புகழேந்தியன் எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில நியூஸ் 18 சேனல்ல தான் பார்த்தேன், லுப்தான்சா ஏர்லைன்ஸ்ல இப்ப வந்து ஆஃபர் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஜெனீவா ஐநா கோர்ட்டுக்கு போறதுக்கு நம்ம எல்லாரும் ஒரு டிக்கெட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா ஆஃபர் டிக்கெட் அடுத்தது நீங்க போறது வந்து ஐநா கோர்ட்டுக்கு தான் போவீங்க. நீதிமன்றம் சட்டம் விட்டம் இதை தவிர மக்கள் செல்வாக்கு இல்லாத, தன் பின்னால் நிழல் கூட இல்லாத, கால் இல்லாத, தலை இல்லாத பன்னீர்செல்வத்தை பற்றி அதிமுக கவலைப்பட நேரமும் இல்லை. இது வந்து ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ். எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த உள்ள இந்த இடைத்தேர்தல் ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ். 2024 நீயா நானா, எடப்பாடி பழனிசாமியா ஸ்டாலின், அப்ப பதில் கிடைக்கும். சரி பார்க்கலாம். இன்னும்